ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று இதே நேரத்தில் தான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ பேசி காணொலி போட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பயங்கர ஒரு எதிர்பார்ப்பில் படபடப்பில் பேசினேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் மன நிறைஞ்சி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல தங்க தளபதி தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அண்ணாவுக்கு இந்த முரட்டு தம்பியின் வாழ்த்துக்கள். நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம். நீங்கள் நிரந்தர முதல்வராக ஆட்சி செய்யணும், அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இன்னொரு பரம ஒரு சந்தோஷம் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது தீய சக்தியை வதம் செய்வாரா அப்படின்ட்டு நான் நேற்று கேட்டிருந்தேன். இன்னைக்கு செஞ்சுட்டார் மனுஷன். அதுலேயும் குறிப்பாக ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் பாட்டு பண்ணாங்கல்ல, என்ன ஏத்தாலாம் பேசினாங்க. அதாவது எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் விஜய் முதலமைச்சராக வருவான்னு சில பேர் கணிச்சதுக்கு அதை நக்கலெல்லாம் சிரிச்சு அவர் வந்துருவாரா அப்படின்ட்டு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய 75 வருட ஆலமர கட்சி, அந்த கட்சியுடைய தலைவர், எத்தனை வருட அனுபவம், தோக்கடிச்சாரு பாருங்க மனுஷன் குளத்தூர் தொகுதியில். வரலாறு வரலாறு பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாள். விஜய் அவர்கள் இப்படி ஒருத்தர் வந்தாண்டா, 2 வருஷத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து 75 பாரம்பரிய கட்சி அடிச்சு நூறுக்கு மூளையில உட்கார வச்சான் அப்படிங்கிற மாதிரி பொன்னெழுத்தினால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். வரலாறுல எத்தனை வருடங்களான எத்தனை தலைமுறைகளுக்கும் இது ஒரு பாடமா இருக்கும். நின்று பேசும் விஜயுடைய வரலாறு, நின்று பேசும், சரித்திரத்தில் இடம் வச்சுட்டு இன்னைக்கு. ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்குலாம் எப்படி தோணுது? நீங்கள் எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. பெரும்பான்மை கிடைக்காம கொஞ்சம் தொகுதிகள் இழுபறியில் இருக்குது. சில பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்கும். என்ன போகுமோ, என்ன எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்துட்டார் மனுஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 108 தொகுதிகள் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தொகுதிகள் தானே, அது ஈஸியாக வந்து தேடியே வந்துடுவாங்க. இவங்களை தேடி, விஜய் அவர்கள் தேடியே. கேட்டிங்கன்னா குறிப்பாக காங்கிரஸ்கிட்ட இவர் பேசுவார். அங்கே ஒரு 5 தொகுதிகள் இருக்குது. ஸோ அப்படி சில கட்சிகள்கிட்ட இப்போ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மூலமா விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருவார். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகே, நினச்சி பார்க்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட விமர்சனங்கள் இவர் மேலே, இந்த மனுஷன் மேலே. ஸோ எல்லாத்தையும் தாண்டி நின்று இன்னைக்கு ஜெயிச்சிருக்காருன்னா இது சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. இந்த சினிமா துறையை நினச்சா எனக்கு அவ்வளோக்குள்ள கோபம் வருது. நான் இப்போ கூட இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ காணொலி போட்டிருப்பேன். அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா சில பேரை தான் பேசியிருப்பேன். சில நிறைய பேரில் பேசணும்னா நம்மளுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஒரு வீடியோ போடலாம். அப்படி இருக்குது. சரத்குமார் பேசுகிறத பேச்சா, அந்த போஸ் வெங்கிட்டு. ஸோ இப்போ வரும் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் என்ன சொன்னார், ரஜினிகாந்த்லாம் காத்திருந்து பதில் சொல்லணும், முட்டுக்கிட்டு சொல்லணும். இல்லை, நமக்கு அவ்வளோ கோவம் வருது. எதுக்குமே ரியாக்ட் பண்ணது அந்த மனுஷன்லாம் சாதாரண ஒரு வார்த்தை பேசுறதுக்கு அவ்வளோக்குள்ள ரியாக்ட் ஆகி. ஸோ அப்படி அவ்வளோ பேருக்கு வந்து வெஞ்சன்ஸோட இவர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னே நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. நிறைய பேர் அவ்வளோ மக்கள் மனசை கலைக்கிற மாதிரி அவ்வளோ அவதூறுகள், எவ்வளோ அவதூறுகள் வீச முடியும். எல்லாத்தையும் தாங்கிட்டு இன்றைக்கி மனுஷன் இன்னைக்கு ஜெயிச்சு வெளியில் வராரு. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய பெற்றவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே மக்கள் ஒரு கரகோசம் அவ்வளோக்குள்ளே நிற்குது. பெற்றவங்களுக்கு, அதாவது நம்மளுக்கே எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அவரை பெற்றவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லி அளவிட முடியாது. அதை வந்து சாதிச்சு காட்டுக்காரு. அதாவது நான் அன்னைக்கு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், விஜய் அவர்கள் இளைஞருக்கு ஒரு பாடமாக நிற்காரு. இளைஞருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு முன்மாதிரி. ஏன்னா அவளை லேசெல்லாம் இந்த சாதனைலாம் யாராலையும் படைக்க முடியாது. அவ்வளோ அவதையும் தாண்டி தான் மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு வெறி, ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக பார்த்தீங்கன்னா பட்டப்படாமல், கோபப்படையாமல், நிதானம், பொறுமை எல்லாம் இருக்கிற ஒருத்தனால தான் சாதிக்க முடியும். இன்னைக்கு சாதிச்சு தன் ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு நிரூபிச்சிட்டார். அதாவது ஒரு படத்தில் டைலாக் வரும்ல, அதாவது எதை சொல்கிறதான் ஜெயிச்சுட்டு வந்து சொல்லு அப்படின்ட்டு. இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறார். சினிமா துறையிலும் உச்சம் தொட்டார், அரசியலும் உச்சம் தொட்டார். அவர் வச்ச காலடி எல்லாமே வச்சு தான் நமக்கு. சரி, இப்போ இதெல்லாம் எனக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆரம்பத்துலேருந்து அவர் பட்ட அந்த விஷயங்கள் தான் என் கண் முன்னாடி வந்துட்டே போகுது. அதை தான் ஒரு தோழி இப்போ கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன், விஜய் வச்சு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த முதர்ந்து அவர் பட்ட கஷ்டங்களை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் அதுக்காக நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து நான் வாரேன் அரசியலுக்கு, அது என்னோட சினிமா வாழ்க்கையை இதோட முடிச்சுட்டு நான் அரசியலுக்கு வரேன், நான் கமிட் பண்ண படங்களை மட்டும் அடிச்சு கொடுத்துட்டுன்னு அப்படின்னு அவர் சொல்லும் போது எவ்வளோ கிண்டல் கேலிகள். அதாவது இது வந்து சினிமாக்காரனால இப்படி தான் சொல்லுவாங்க, அவர் பட ப்ரொமோஷனுக்காண்டி சொல்கிறாரு, இவரெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்னு சொன்ன அந்த அவதூறு. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா கட்சி பேரை அறிவிக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு. ஏன்னா அதாவது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தோப்பாங்க. இந்த ஆள் என்ன கட்சி பேர்லேயே தோற்று போயிட்டான், என்ன தமிழக வெற்றி கழகம், என்ன ஒரு கட்சி பேர் கூட ஒரு செலக்ட் பண்ண தெரியலையே அப்படின்னு அவதூறுகள்.
அந்த இக்கு வைக்கல அது வைக்கல, சரி அதை சரி பண்ணி கஷ்மீர் வச்சுக்கலாம் சார். அதுக்கப்புறம் கொடி அறிமுகப்படுத்துறாரு. என்ன கொடியில் இப்படி இருக்கு, 2 யானை இருக்கு, இது என்ன யானை, அது என்ன யானை, இது போர் யானை, இது ஆப்பிரிக்க யானையா, அந்த யானை எந்த யானையா, என்ன இதுக்கு என்ன, அதாவது என்ன, அதாவது குங்கும கலர்ல வச்சிருக்காரு, மஞ்சள்னு சொல்றாரு, இதுல என்ன மஞ்சள் இருக்கு வச்சிருக்காரு, அப்படி 1008 விமர்சனங்கள், அவருக்கு என்ன பண்ணாலும் விமர்சனங்கள். அதையும் தாண்டி வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிக்குனா எங்க கட்சி தமிழர் வாழ் உரிமை கட்சி இருக்கு, இவர் இப்படி டிவிக்கு வைக்கலாம், அதை எடுத்து நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்னு யானையை வச்சதுக்கு அந்த ஆம்ஸ்டாங் இருந்தார் அவர் கட்சி, அந்த கட்சி சார்பாக ஒரு கேஸ் போடணும் போய் இந்த கட்சி. ஸோ எல்லாம் அவர் அடிக்கும், அவர் அப்பவும் அதெல்லாம் கடந்து வராரு மனுஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முதல் மாநாடு போட போறேன்னு அறிவிக்காரு. என்னென்ன பிரச்சனை கொடுத்தோம் மாட்டில் இவர் எங்கேயா போடுவார், இவருக்குலாம் பேசவே தெரியாது, விஜய்க்கு என்னத்தை பேச தெரியும், அவர் அது அரசியல் தேவையா அந்த மனுஷன் தான் அப்படின்னு விமர்சனங்கள். முதல் மாநாட்டுக்கு போடுற தீபாவளிக்கு முந்தின நாள் அதுக்கு வந்து பெருசும் கிடைக்காம கடைசியில் போட போறாரு. அப்போ மழை வந்துருமோ அப்படின்னு 1008 எல்லாம் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் ஆதரவுகளுக்கும் கொஞ்சம் இருக்கலாம், ஐயோ மழை வந்துடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த பிரபஞ்சமும் விஜய்களுக்கு துணையாக நின்றுச்சு அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இதில் தான் ஸோ மழை வரல, அது வந்து தீபாவளிக்கு நாள் தான் போடுறாரு. அந்த மாநாட்டுக்கு அப்படி ஒரு கூட்டம், கிடக்காத ஒரு கூட்டம். விஜய் வராரு. அப்போ எனக்கு விஜயோடைய முகத்தில் பார்க்கும்போது அப்படி ஒரு தேஜஸ், அதாவது அந்த கூட்டம் அவருக்காக வந்து கூட்டம். அந்த முதல் மாநாட்டுக்கு வரும்போதும் 1008 விமர்சனங்கள் வருது. அதாவது சீமான மாதிரி ஆட்கள்லாம் என் தம்பி நான் சொல்லி தான் ஆரம்பிச்சு வரான், நான் சொல்லி தான் அப்போ நான் மாட்டுக்கு போவேன், அவருக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர் வருவார், இவரு வருவார், யாரையுமே மனுஷன் கூப்பிடல. இந்த கூட்டம்லாம் எனக்காக, என் ஒருத்தனுக்காக அந்த கூட்டம் நிரூபிச்சார். அன்னைக்கு முதல் மாநாட்டில் அவர் பேசின அந்த ஸ்பீச் இருக்குல்ல, அது இன்னும் எனக்கு மறக்கல அந்த வார்த்தைகள்லாம். அது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே ஒரு குழந்தை அப்படின்னு ஆரம்பிப்பார். என்னடா ஒரு குழந்தைன்னு ஆரம்பிக்கிற, அதாவது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பயம் தெரியாது, பாம்பை கையில் பிடிச்சா அது சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அது ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ஸை அடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் மன்னன் பாண்டிய மன்னன் எப்படி ஒரு சின்ன பையனாக இருந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி ஜெயிப்பன்னு சொல்லும் போது அதெல்லாம் வச்சா அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்லி முடிப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய கொள்கை தலைவரெல்லாம் அறிவுப்படுத்தி எதுக்காக எல்லாமே சொல்லி அந்த மாநாடு மிகச்சிறப்பாக அதில் வந்து ரொம்ப ஹை ஃபோர்ஸாக நான் நடிகன் தான், ஆமாடா கூத்தாடினா என்ன, கூத்தாடினா கூத்துங்கிறது என்ன, அது அறிவியல் பேசும், அதை பேசும், இதை பேசணும் போட்டு பிறந்தாரு. அப்போ அவருடைய அந்த ஸ்பீச் இருக்குல்ல எல்லாருமே பிரமிச்சிட்டாங்க. அதாவது முதல் மாநாட்டு மண்டையில் விஜய் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச்சு எல்லாராலையுமே பார்க்கப்பட்டுச்சு. அதாவது சினிமாவில் ஒரு அரசியல் டயலாக் பேச வருமா, நிஜத்தில் வந்து பேசும்போது எப்படி இருக்கும் மக்கள் மனசில், அது வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பேசியிருந்தாரு. ஸோ அது பயங்கரமான ஒரு ரிச். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சீமானுடைய தம்பிகள் சாட்டை திறந்துருக்கலாம், அது வந்து வேவு பார்க்குறது கூட்டத்தில் வந்து பார்த்துட்டு பிரமிச்சு போய், அதாவது நம்ம டிவி கட்சியிலேயே ஒரு செய்தி வாசிப்பாளர் மாதிரி அதில் உட்காந்து பயங்கரமாக அதை வந்து பெருமையாக பேசியிருந்தான். இப்படி ஒரு கூட்டம் இப்படி வந்து ஒழுங்குபடுத்தினா கொள்கையில் இருக்கு அப்படின்னு பெருமையாக பேசலாம். அதுக்கு அடுத்த நாள் சீமான அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜயபுரம் அந்த மாதிரி பேசும்போது, அதாவது நாம மற்றவங்க மாதிரி கிடையாது, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லேக்கேஜ்லாம் வரல, ப்ராக்டிக்கலாக மார்க்ஸ்லி பண்ண வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அது சீமானுக்கு வெளிச்சிட்டு, அது இல்லாமல் தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணோட இரு கண்களாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அம்பேத்கரை கொள்கை தலைவர்களும் பெரியாரை கொள்கை தலைவர் ஏற்றுக்கிறோம், ஆனால் பெரியார்கிட்ட வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு எல்லாம் அவங்க மத வழிபாட்டை பின்பற்றிக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லி விளக்கெல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திராவிடத்தையும் தமிழ் தேசம் கொண்டாந்து சொல்லிட்டு சீமானெலாம் வந்து பயங்கர விமர்சி, அதுக்கப்புறம் எல்லாரும் பயங்கர விமர்சனங்கள். ஸோ அதுக்கப்புறம் மாநாட்டு முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு விஷயங்களாக பண்ணி அவ்வளோ விமர்சனம் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் இந்த எல்லாம் அரைச்சோம்னா இந்த தேர்தல் பிரசாதம் போகிற மாதிரி சனிக்கிழமை ஒரு பிளான் பண்ணுறாரு. ஸோ அந்த சனிக்கிழமை போகும்போது வேற லெவலில் பண்ணுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த திமுக போராட்டம்லாம் தூக்கி போட்டு பயங்கரமாக விளாசுறாரு. அப்படி ஒரு மக்கள் கூட்டம். அதில் தான் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் நடைபெறுது. அதாவது இவரை பார்க்க வந்த மக்கள் இவருக்கு வந்து ஒரு குறுகலான இடத்த கொடுத்து அதை ஏதாவது ஒரு அசம்பதம் ஏற்படும் பிளான் பண்ணி அதில் இவர் வந்து சிக்க வச்சிடணும் அப்படின்னு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 41 உயிர்கள் இவருக்காண்டி போயிடுச்சு. அதில் வந்து மனுஷன் தோண்டு போய் உட்காந்துட்டாரு. ஒரு மாதம் கட்சி சார்ந்த யாருமே வெளியே வரல, எந்த ஒரு அரசியல் பேசலை, எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. இவரே வந்து பயந்து ஓடிட்டாரு. அதாவது இவர் ரிட்டன் போற வழியில் பத்தியில் கேட்குறாங்க, இவர் போயிட்டாரு. இப்படி ஒரு மனுஷன் பயந்தாங்க தொடர்ந்துட்டீங்க இவனெல்லாம் நம்பி எப்படி மக்கள் வருவாங்கன்னா 1008 விமர்சனங்கள். ஸோ அப்போ நான் இன்னும் அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன். இப்போ நான் அதை நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு என்ன தெரியுது. அவர் கட்சியை ஆரம்பிச்சிட்ட வாரம் சொன்ன நாள்லேருந்து அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். இடையில ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். இப்போ நான் அதை நினச்சி பார்க்கும்போது நம்ம காலகட்டத்தில் சமகாலகட்டத்தில் ஒரு மனுஷன் மாற்றம்னு வரும்போது அவருக்கு நம்ம உறுதியாக இருக்கும். ஏதோ ஒரு சின்ன அளவில் அவருக்கு வந்து உறுதியாக ஒரு சப்போர்ட், நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துன்னு சொல்லி இல்லை நான் பெருமைப்படுறேன். ஓகேவா?
ஸோ அப்போ கட்சியில் உள்ளவங்க யாருமே அந்த டைமில் பேசாத போது நான் அவருக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் ஒரு மாதம் கழிச்சு. அதாவது ஸ்டாலின் சார் நாங்கள் இங்கே தான் இருப்பேன், எதனால் என்ன பண்ணுங்க, யாருக்கு ஒன்றும் பண்ணாங்க அப்படின்னு டைலாக் பேசியிருந்தாலும் அதையும் நக்கல் பண்ணி பேசுகிறானுங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அங்கே ஓடிட்டாரு, பயந்து ஓடிட்டார் அப்படின்னா, அதாவது மற்றவங்களாம் வீரவசம் பேசுகிறான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் இருந்து அப்படி பண்ணியிருப்பாரு, அவர் இருந்து அப்படி பண்ணியிருப்பாரு, ஆனால் இவரை மாதிரி யாரும் விட்டுட்டு ஓடி இருக்க மாட்டாங்க அப்படின்னு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், பிரச்சனையே அவர் அங்கே வந்துட்டாரு, அவரை பார்க்க வந்து கூட்டம் இறந்து போயிட்டாங்க. ஸோ திரும்ப அவர் அங்கே நின்னாருன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? இன்னும் கூட்டம் கூடலாம் செய்யும். அந்த இடத்துக்கு அவர் போனாலும் கூட்டம் கூடும். இன்னைக்கு சொல்கிறானுங்க, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறாரு, கிருஷ்ணருக்கு போகிறாரு, அங்கே போகிறாரு, இப்போ மட்டும் கூட்டம் முடியல, அப்படி போனார்ல. அதே மாதிரி அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் இறந்த போது அவர் கூட்டு வச்சு இந்த உதவி பண்ணார்ல, அதேமாதிரி அவங்க தானே போய் பார்க்கணும். துக்கடைஞ்ச விட்டு தானே இவர் போகணும். ஏன் அதே மாதிரி இவர் பேர்க்க முடியாதா ஏன் அப்படின்ட்டு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடணும். இப்போ மற்ற இடங்களுக்கு போகும்போது அவர் வந்து யார்ட்டையும் பெர்மிஷன் பெருசாக கேட்கணும் அவசியம் கிடையாது. அங்கே சொல்லாம கூட சடாமல் போயிடலாம். ஆனால் இங்கே இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல 40 பேர் பேருக்கும்போது திரும்ப போய் இவங்க பெர்மிஷன் முறையை வாங்கணும். அப்படி வாங்கினாலே தகவல் போயிடும். தகவல் பெற்று கூட முடியும். அது இல்லாமல் தீய சக்தியில் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்தாப்புல ஏதாவது இவர் வந்து முடக்கி அரசியல் உட்கார வச்சிடணும். ஏன்னா இப்போ இந்த 40 பேர் இறந்த உடனே அவர் இன்னும் அரசியல் பண்ண மாட்டாரு, கட்சி கழிச்சுட்டு ஓடிடுவாரு, இனிமேல் அந்த கட்சி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கிற மனுஷன் அதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று அதுக்கப்புறம் அவர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக இல்லை, இதை விட நம்ம பலமாக நாங்கள் திரும்ப வருவோம் அப்படின்னு ஒரு மாதம் கழிச்சு திரும்ப கட்சி வீறுகுண்டு எழுதுது. ஸோ அதுக்கப்புறம் அப்படி பயங்கரமாக திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் என்ன கேட்டிங்கன்னா, அது அவருடைய ஜனநாயக படம் கடைசி படம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து பிரச்சனை உள்ளாவும் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த படத்தை வெளியிடாமல் தடை பண்ணுது மத்திய அரசாங்கம், இங்கே உள்ள அரசாங்கம் கைகோர்த்துட்டு அந்த படத்தை வெளியிடாமல் சதி பண்ணி முடக்கிட்டாங்க. ஆனால் அந்த மனசு அதுக்காக பற்றி ரியாக்ட் பண்ணல, எல்லாரும் ரியாக்ட் பண்ணாங்க. அப்போ கூட இவரையும் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அவர் வந்து பொறுமை காத்தார். சில இடங்களில் அவர் ரொம்ப பொறுமையாக இருப்பார், தேவையில்லாமல் வார்த்தை பேச மாட்டார், பொறுமையாக காத்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு தெரியும் அவருடைய ஒய்ஃபை வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு அக்னிகரத்தை வழக்க தான் வெளியிட்டு இவர் பெண்கள் ஓட்டை குறைக்கணும், பெண்கள் வாக்கு வங்கினா இவருக்கு அதிகமாக இருக்குன்ட்டு அதை வேற பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அலௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல மாநில சொன்னது அந்த ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தரோம், வந்தீங்கன்னா நாங்கள் சேர்த்துக்கிடுவோம், இல்லைனாலும் நம்ம தனியாக நிற்கும் அப்படி சொல்லியிருந்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்புறம் காங்கிரஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க வரல, இந்த திமுக மட்டும் முட்டா கொடுத்துட்டு அப்படியே இருந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன விமர்சனம் ஆகி போச்சுன்னா, இவருக்காக சப்போர்ட் பண்ண யாருமே வரல, இவர் வந்து தனியாக நிற்கிறதுக்கு இவருக்கு 234 தொகுதி கேண்டிடேட் கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அதையும் உடைக்கிறாரு. 234 தொகுதி கேண்டிடேட் போடுறாரு, நான் தனியாக நிற்கிறேன். ஏன்னா ஜனநாயகம் படம் அப்போ வந்து ரிலீஸ் ஆகல, அது இடையில வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லீக் வேற ஆகுது. இந்த இதில் சதி பண்ணி லீக் பண்ணி வச்சாங்க. அவருக்கு அவ்வளவு நஷ்டத்தை கொடுத்து மனதளவில், அதாவது ஒய்ஃப் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க, அவருடைய படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண லீக் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா பிரச்சனையும் அதையும் தாண்டி சாதிச்சுங்கன்னு 234 தொகுதி கேண்டிடேட் போடுறாரு. அதுலேயும் எடப்பாடி தொகுதியில் ஒரு கேண்டிடேட்டை விலைக்கு வாங்கி வர விட்டாங்க, அங்கே ஒரு கேண்டிடேட் மிஸ்ஸிங். இப்போ நடக்கிறத பார்க்கும்போது ஸ்டாலின் இங்கே தோத்தார்ல, உண்மையிலே விசில் அங்கே இருந்தால் எடப்பாடி தோத்துருப்பாரு. அங்கே டிவி சின்னம் விசில், அவர் விசில் அவர் வந்து என்னதான் இருந்தாலும் அந்த விசிலுங்கிற போது மக்களுக்கு வந்து ரீச் ஆகியிருக்குல்ல, விஜயாவில் ஆதரவு கொடுத்துட்டாரு இந்த டிவி சின்னத்துக்கு. அவர் நமக்கு ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் தான், ரொம்ப நாள் இருந்தவர் தான், அவருக்கு ஆதரவு கொடுங்க அந்த சுயேட்சை நிற்கக்கூடிய டிவி சின்னத்தில் நிற்கக்கூடிய அவருக்கு அப்படின்ட்டு. ஆனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா விசில் சின்னமாக இருந்திருந்தா கண்டிப்பாக எடப்பாடி தோத்துருப்பார், இந்த ஸ்டாலின் தோத்த மாதிரி. ஸோ அவர் அங்கே விலைக்கு வாங்கி ஏதோ ஒன்று பண்ணிட்டார், பயந்துட்டே வந்து தோத்துருவோமோ அப்படின்னு பயம் வந்துட்டு அதனால அந்த கேண்டிடேட்டை விலைக்கு வாங்கிட்டாரு. ஸோ அதனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. சரியா, இப்படி இவ்வளோ இதுலேயும் தாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் புரட்சியே அடிச்சு அலையே அடிச்சு இன்னைக்கு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி சிம்மாசனத்தில் உட்கார போகிறாரு. இது வந்து சாதாரணமாக கிடைச்சிடாது எல்லாத்துக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சமாக முடிவு பண்ணிட்டு யார் ஆளணும் அப்படின்ட்டு அவர் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவன் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு யாரும் தடுக்க முடியும். அதான் நடந்திருக்கு. விஜயவரில் பிரபஞ்சமே ஏற்றுக்கிட்டு மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க, வேறு தடுக்கிறதுக்கு யார் இருக்கா? அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக போகிறாரு. ஸோ அவர் நினச்சது நடந்துட்டு, நாம் நினச்சது நடந்துட்டு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்க பெற்றவங்ககிட்ட ஆசீர்வாதம் அங்கே போகிறாரு. ஸோ நான் இந்நேரம் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ வெளியிடும் போது அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருப்பார். சரி, அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது கிட்ட அரசியல் நிகழ்வோட நம்ம அடுத்த வீடியோ வரும், கண்டினியூஸாக பார்த்துட்ருங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லையும் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.